ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டாடா சஃபாரி 2025 மாடல் புது வண்டி. இந்த வண்டி வந்து ஷோரூம்ல இருந்து வந்து டைரக்டா நம்ம ஷோரூம் வந்தது. இதுக்கு வந்து நாங்க வந்து ஃபுட் ஸ்டெப், மேட், சீட் கவர், ஆடியோ செட்டப், அப்புறமா வந்து ஆர்ம் ரெஸ்ட், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிருக்கோம். இந்த வீடியோல இது என்னென்ன பண்ணிருக்கோம் எல்லா டீடைலும் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். வாங்க வீடியோக்குள்ள போறோம். சார் வந்து வேலன் சார், இந்த வண்டியோட ஓனர். அவர் எங்க பக்கத்துலேயே வச்சு இந்த வீடியோ நாங்க எடுக்கிறோம். எதுக்குன்னா இந்த வேலை செய்யும்போது அவரும் வந்து ஒரு நல்ல அனுபவம் இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த வண்டிக்கு வந்து நாங்க இந்த ஓன்கோல வந்து 1530 சிஸ்டம் போட்டு, இன்ஃபினிட்டில வந்து இந்த ஸ்பீக்கர் நாங்க போடல, பிரைமஸ் என்ற பேசிக் ஸ்பீக்கர் நாங்க போட்டு வண்டி சாருக்கு ஃபர்ஸ்ட் போன மாசம் 20 நாள் முன்னாடியே கொடுத்தோம். ஸோ அப்பவே நான் சாருக்கு சொல்லியிருந்தேன், ஆம்ப் ஊஃபர் எல்லாம் நம்ம ஃபிக்ஸ் பண்ணா இன்னும் நல்லா இருக்கும் சார்ன்னு சொல்லியிருந்தேன். பட் அவர் வந்து நான் நெக்ஸ்ட் மந்த் பண்ணிக்கலாம்னு சொன்னார். இப்போ 3 days பேக் ஃப்ரைடே சார் வந்துட்டு, சார் நீங்க என்னென்ன சொல்லுங்க அதெல்லாம் நம்ம பண்ணிக்கலாம்னு சொன்னாரு. சாருக்கு நான் என்ன சஜஸ்ட் பண்ணேன்னா, ஓன்கோல வந்து டிஎஸ்பி பிளஸ் ஒரு 4 சேனல் ஆம்ப், ஒரு 5 சேனல் ஆம்ப் பிளஸ் பின்னாடி வந்து டிக்கில வந்து இதுக்கு வந்து ஃபுல் ரேஞ்ச் ட்வீட்டர்ஸ் போட்டிருக்கோம். நீட் ஃபார் ஸ்பீட்ன்றது, அதுவும் இந்த வீடியோ அவங்களுக்கு காட்டுவேன். அது போட்டு நம்ம கம்ப்ளீட் செட்டப் பண்ணலான்னு சாரு வந்து அப்ரூவல் கொடுத்தாரு. ஸோ இதெல்லாம் வேலை நேற்று ஈவினிங் ஒரு 6 மணிக்கு முடிஞ்சது. சார் கிட்ட வந்து ஒப்பீனியன் கேட்கலாம், இந்த பாட்டு கிளாரிட்டி எல்லாம் எப்படி இருக்கு, அவரோட ஃபீல் எப்படி இருக்கு, அவர் எந்த மாதிரி பாட்டு கேட்பாரு. ஸோ அவர் இங்க இருக்கிற அவருக்கிட்டே நம்ம கேட்டுக்கலாம். ஸோ நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க கேண்டிடா சொல்லுங்க சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நான் இங்க வரும்போது எனக்கு ஒரு பெரிய ஐடியா இல்ல என்ன பண்ணணும் அப்படின்னு. ஒரு பேசிக் ஒரு ஃபிகரோட வந்தேன். தென் மிஸ்டர் கிரண் வந்து எனக்கு நிறைய ப்ரப்போசல்ஸ் கொடுத்தாரு, ஆப்ஷன்ஸ் என்ன இருக்குன்னு சொன்னாரு. அண்ட் அது என்னுடைய பட்ஜெட்குள்ள மீட் ஆகிற மாதிரியான ஆப்ஷன்ஸும் கொடுத்தாரு. ஸோ தட் வே என்னுடைய ரிக்குவயர்மெண்ட்டும் சாட்டிஸ்ஃபை ஆச்சு. அட் த சேம் டைம் என்னுடைய பட்ஜெட்டுக்குள்ளேயும் வந்து அது அமைஞ்சுது. ஸோ தட் வே ஐ எம் சூப்பர் ஹாப்பி. 2-3 விஷயத்தை பத்தி ஸ்பெசிஃபிக்கா நான் சொல்லணும். ஒன்று, இந்த சன்ஃபிலிம் வந்து நான் வந்து விண்டோஸ்க்கு மட்டும் ஓட்டுற ஐடியால தான் இருந்தேன். அவர் மிஸ்டர் கிரண் வந்து, நான் பொதுவாக நைட் டிரைவ் நிறைய பண்ணக்கூடிய ஒரு பர்சன். ஸோ அவர் வந்து ஃப்ரண்ட்ல வந்து போலரைஸ்டு சன்ஃபிலிம் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு டிரைவிங் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு அவர் தான் சஜஸ்ட் பண்ணாரு. நான் போகும்போது ஒரு மாதிரி ஆஃப் மைண்டடாக தான் போட்டேன். பட் லேட்டர் ஆன் அது போட்டதுக்கு அப்புறம் இமீடியட்டா ஒரு 2-3 டேஸ்ல ஐ ஹேட் டு டிராவல். ஸோ நைட் டிரைவில் என்னால் அதை ரியல் டைம்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடிஞ்சுது. ஸோ கிளாரிங் வந்து ஐ வுட் சே 80 to 90% வந்து இட் காட் ஃபில்டர்ட் அவுட். அது வித் அ பீஸ் ஆஃப் மைண்ட் ஐ வாஸ் ஏபிள் டு டிரைவ். அதே மாதிரி தான் இந்த ஃபாக் லேம்பும் எனக்கு வந்து ஒரு 100 to 200 மீட்டர்ஸ்க்கு வந்து ஐ காட் த விசிபிலிட்டி. ஸோ தட் வே மை நைட் டிரைவ் பிகேம் சேஃப் பிகாஸ் ஆஃப் தீஸ் 2 things பர்டிகுலர்லி ஐ வாண்டட் டு மென்ஷன் தட். அதுக்கப்புறம் வந்து ஆடியோ சிஸ்டம், சார் சொன்ன மாதிரி இனிஷியலா நான் வந்து ஐ வெண்ட் வித் பேசிக் கான்ஃபிகரேஷன். லேட்டர் ஆன் அதை ஓட்டியே ஒரு 1 month ஓட்டிட்டு இருக்கும்போதே எனக்கு வந்து ஐ காட் இன்ட்ரெஸ்ட் டு கோ வித் பெட்டர் சிஸ்டம். அதுக்கப்புறம் சார் வந்து ப்ரப்போஸ் பண்ணாரு என்னென்னலாம் பண்ணலாம், என்ன ஆம்ப் கான்ஃபிகரேஷன் போகலாம், என்ன டிஎஸ்பி போகலாம் அப்படின்னு. ஸோ வி வெண்ட் வித் இட். அதுல ஸ்பெசிஃபிக்கா சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா வந்து, இன் ஆர்டர் டு மீட் ஹிஸ் கமிட்மெண்ட் இஸ் த்ரூ அவுட் த நைட் ஹி ஒர்க் வித் ஹிஸ் டீம். அந்த கமிட்மெண்ட் பார்ட் வந்து ஐ லைக் இட் வெரி மச். நவ் ஐ எம் கெட்டிங் மை கார் டெலிவர்ட் பேக். ஒரு டெஸ்ட் டிரைவ் போயிட்டு வந்தேன். ஆடியோ குவாலிட்டி வந்து சூப்பர்பா இருக்கு. இது வரைக்கும் நான் கேட்ட அதே சாங்ஸை திருப்பி கேட்கும்போது புதுசா கேட்கற மாதிரி இருக்கு. ஐ எம் ஹியரிங் லாட் ஆஃப் நியூ சவுண்ட்ஸ் கமிங் ஃப்ரம் தட். அந்த கிளாரிட்டில எப்படி இருக்கு சார்? உங்களுக்கு வந்து ரியல் கிளியரா இருக்கு. மைனர் எப்படி நார்மலா சும்மா ஒரு பாட்டு கேட்கற மாதிரி, மைனர் டீடைல்ஸ் கூட ரொம்ப அழகா கேக்குது. இதுக்கு முன்னாடி அந்த அளவுக்கு டீடைல்ஸ் வந்து நம்ம கேட்டிருக்க மாட்டோம். சோ அந்த இந்த கான்ஃபிகரேஷன் இப்போ உங்களுக்கு வந்து வண்டிக்குள்ள உட்காந்து சாருக்கு பிடிச்ச பாட்டு ஒன்று போட்டு அந்த கிளாரிட்டி உங்களுக்கு இப்போ நாங்க காட்ட போறோம். ஸோ இந்த வீடியோ லாஸ்ட் வரைக்கும் நீங்க கண்டிப்பா பார்க்கணும். நீங்க சொல்லுங்க. ஸோ அந்த ஃபைனர் டீடைல்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப கிளியரா வந்து கேக்குது. இதுக்கு முன்னாடி வந்து அதெல்லாம் நம்ம தியேட்டர்ல போய் உட்காந்தாதான் கிடைக்கும். இப்போ கிட்டத்தட்ட ஐ வுட் சே ஒரு 80% ஆஃப் தியேட்டர் லைக் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்த சிஸ்டம்ல வந்து கிடைக்குது. இப்போ உள்ள போயிட்டு பாட்டு போட்டு உங்களுக்கு காட்ட போறோம், பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வண்டிக்கு பாத்தீங்கன்னா ஹை ரெசல்யூஷன் ஸ்பீக்கர்ஸ், காப்பால காம்போனன்ட் கோஆக்சல் ஃபிட் பண்ணிருக்கோம் ஃப்ரண்ட் டோர்ல, பேக் டோர்ல. அதே மாதிரி பின்னாடி டோர்ல வந்து பாத்தீங்கன்னா நீட் ஃபார் ஸ்பீட் 2 inch ஃபுல் ரேஞ்ச் ஸ்பீக்கர்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம். இது நம்ம ஓன்கோட ஃபிளாக்ஷிப் சிஸ்டம். இந்த வண்டிக்கு இப்போ டிஎஸ்பியும் இன்ஸ்டால் பண்ணிருக்கோம். ஓன்கோது 2 ஆம்ப் இன்ஸ்டால் பண்ணிருக்கோம். வண்டி ஃபுல்லா டேம்பிங் பண்ணிருக்கோம். இப்போ வந்து நம்ம டெக்னீஷியன் வந்து டியூன் பண்ணிட்டு இருக்காரு கஸ்டமர் சாய்ஸ்க்கு ஏற்ற மாதிரி. சார் தான் வந்து கஸ்டமர், அவர் பேர் வந்து வேலன் சார். இது வந்து டாடா சஃபாரி 2025 மாடல் புது வண்டி இது. இப்போ ஒரு நிமிஷம் நம்மளோட ஒர்க்மேன்ஷிப் பத்தி, நம்ம ப்ராடக்ட் சஜஸ்ட் பண்ணது பத்தி, வேலை பத்தி சார்ட்ட ஒரு ஒப்பீனியன் கேட்கலாம். एक बार म्यूट करो सर. व्हाट डू यू थिंक सर? நம்ம ஒர்க்மேன்ஷிப்
ப்ராடக்ட் குவாலிட்டி டெக்னீஷியன்ஸ் பத்தி என்ன நினைக்கிறீங்க சார்? ரொம்ப நல்லா இருக்கு. ஆக்சுவலா நான் இங்க வரும்போது எனக்கு என்ன வேணும் அப்படின்றது எனக்கு கிளியரா ஒரு ஐடியா இல்லாம வந்தேன். கிரண் சார் வந்து என்னோட ரிக்குவயர்மெண்ட்டை புரிஞ்சுக்கிட்டு என்னோட டேஸ்ட் ஆஃப் மியூசிக் லிசனிங் அதையும் புரிஞ்சுக்கிட்டு ஹி சஜஸ்டட் சர்டன் ஆப்ஷன்ஸ். அது வந்து என்னோட பட்ஜெட்டுக்கு உள்ள வர மாதிரியும் இருந்தது. ஸோ தட் வே ஐ எம் வெரி ஹாப்பி. இப்போ இன்ஸ்டாலேஷன் போயிட்டு இருக்கு. eagerly waiting to see the final. நாங்க இன்ஸ்டாலேஷன் எவ்வளவு ஸ்பீடா செஞ்சோம் சார், அத பத்தி நம்ம வியூவர்ஸ்க்கு சொல்லலாமா? இது வந்து ஆக்சுவலா இட்ஸ் லைக் ஒரு மாரத்தான் மாதிரி. லாஸ்ட் நைட் 11 o'clock ஆர் ஸோ ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு மார்னிங் வந்து முடிஞ்சிருக்கு. இட் வாஸ் அ நைட் அவுட் ஒர்க். ஹேட்ஸ் ஆஃப் டு மிஸ்டர் கிரண் அண்ட் த டீம். அவரோட டீம் மெம்பர்ஸ் வந்து பெங்களூர்லேருந்து தே கேம் ஆல் த வே டு ஹொசூர் டு டூ திஸ் ஒர்க். நைட்டு முழுக்க முழிச்சிருந்து இந்த வேலையை செஞ்சு கொடுத்துருக்காங்க. ஸோ தேங்க்யூ வெரி மச். இது நார்மலாக செஞ்ச 5 days ஒர்க்கு சார். நீங்கள் வந்து இன்னைக்கு வேணுன்றதுனால நாங்கள் அவ்வளோ எனர்ஜி அண்ட் டைம் ஸ்பெண்ட் பண்ணி உங்களுக்காண்டி செஞ்சு கொடுத்துருக்கோம். டிலே பண்ணக்கூட கமிட்மெண்ட் கொடுத்துட்டு வந்துட்டேன். ஜென்ரலாக சில இடத்துல என்ன செய்வாங்கன்னா கழட்டின பேருக்கு பார்த்துக்கலாம், கஸ்டமர்கிட்ட ஒரு நாள் டைம் வாங்கிக்கலாம். நாங்கள் அதெல்லாம் வந்து கனெக்ட் பண்ணாமல் உங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஃபுல் நைட் ஒர்க் பண்ணியிருக்கோம் சார். வேறு எதுவும் கிடையாது சார். உங்களுக்கு கொடுத்த கமிட்மெண்ட் ஃபுல்ஃபில் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வண்டிக்குள்ளே உட்காந்தாச்சு. இந்த வண்டியில் வந்து 4 டோரும் நம்ம வந்து ஃபுல் டேம்பிங் பண்ணியிருக்கோம். 2 layer டேம்பிங், இன்சைட் அவுட் சைட். வெளியில் வர லாரி சவுண்டு, இந்த டிராஃபிக் நாய்ஸ் எதுவுமே கேட்கல. ரொம்ப ஒரு தியான மண்டபத்தில் உட்கார்ந்த மாதிரி சார் சொன்ன மாதிரி இருக்கு. இப்போ வந்து சார் உங்களுக்கு வந்து பிடிச்ச பாட்டை நீங்கள் போடுங்க சார். இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து டிஎஸ்பியோட ரிமோட். இங்கே பாருங்க, இங்கே இருக்கு இல்லையா, ஸ்டீரிங் பக்கத்தில் இருக்கிறது டிஎஸ்பியோட ரிமோட்டு. இங்கே வந்து சப்வூஃபரோட ரிமோட் இருக்கு. இங்கே வந்து சப்வூஃபரோட ரிமோட் இருக்கு ஆச்சுங்களா. இதில் என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னா, நீங்கள் ப்ளூடூத்லேருந்து டைரக்ட் டிஎஸ்பி ரிமோட்டை கனெக்ட் பண்ணிட்டு அது மூலமாக கூட நீங்கள் ஹை ரெசல்யூஷன் ஆடியோ நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம். ப்ளூடூத்தை வந்து சிஸ்டம் கனெக்ட் பண்ணி சிஸ்டம்ல இருந்து கூட நீங்கள் பாட்டு ப்ளே பண்ணிக்கலாம். பட் சாருக்கு பிடிச்சது வந்து இந்த டைரக்டாக இந்த செல்ஃபோனை அந்த டிஎஸ்பி ரிமோட்டை கனெக்ட் பண்ணிட்டு அது மூலமாக பாட்டு ப்ளே பண்ண சாருக்கு பிடிச்சிருக்க அந்த கிளாரிட்டி. உங்களுக்கு பிடிச்ச பாட்டு நீங்கள் ப்ளே பண்ணலாம் சார். இது பாத்தீங்கன்னா ஒரு மெலோடியஸ் சாங். இந்த பாட்டுல நீங்க பாத்தீங்கன்னா அந்த தபலா தட்டுற சவுண்டு, வாய்ஸ், அந்த வயலின் வாசிக்கிறது எல்லாமே ஒன்னொன்னும் தெளிவா பிரிச்சு உங்களுக்கு கேட்கும். அந்த கிளாரிட்டி ஏதோ நம்ம பக்கத்துல ப்ளே பண்ற மாதிரி. இதுதான் இந்த சவுண்டு கிளாரிட்டியோட ஸ்பெஷாலிட்டி. வேற ஏதாவது ஒரு பாட்டு போடலாமா சார், கொஞ்சம் பீட் உள்ளது நம்ம ஆடியன்ஸ்காண்டி? இது வந்து பாத்தீங்கன்னா டூயட்னு ஒரு படம், நம்ம பிரபு சார்து. அந்த காலத்துல இது வந்து சூப்பர் ஹிட் படம் இது ஆச்சுங்களா. அதுல ஒரு பாடும்போது பாத்தீங்கன்னா மெட்டு போடும் ஒன்னொன்னும் ஒரு இன்ஸ்ட்ருமெண்டோட நாய்ஸ் தெளிவா கிளியரா பிரிச்சு கேக்குது. சோ இது நம்ம டிஎஸ்பி, நம்ம ஸ்பீக்கர்ஸ், நம்ம ஒர்க்மேன்ஷிப் ஓட ரிசல்ட் தான் இது. இதுல என்ன நம்ம யூஸ் பண்றோம்னோட எப்படி செய்யறோம், அது எப்படி நம்ம சர்க்கியூட் பண்றோம், அது எப்படி நம்ம வந்து இன்ஸ்டாலேஷன் பண்றோம், என்ன வயர் யூஸ் பண்றோம், இதுல எல்லாமே மைனூட் டீடைல்ஸ் இருக்கு. இந்த வண்டிக்கு நாங்க யூஸ் பண்ணிருக்க எல்லா வயர்ஸுமே பாத்தீங்கன்னா 16 gauge OFC கேபிள்ஸ் தான் யூஸ் பண்ணிருக்கோம். வயர்ல கூட நாங்க எதுவுமே காம்ப்ரமைஸ் பண்ணல. ஏன்னா இவ்வளவு செஞ்சுட்டு அது ரிசல்ட் நமக்கு ரொம்ப முக்கியம். சோ இந்த பாட்டு கேட்கும்போது நானே அப்படியே வைப் ஆயிட்டேன். அந்த பாட்டு அவ்வளவு என்ன உள்ளுக்குள்ள இருந்து தூண்டுது டான்ஸ் பண்ணுவோம். அந்த அளவுக்கு நல்லா இருக்கு. இன்னும் கொஞ்சம் வால்யூம் வாங்க சார் ப்ளீஸ். அது வேற பாட்டு வேற சூப்பர் பாட்டு, சூப்பர் ஹிட் பாட்டு, ரொம்ப நல்லா இருக்கு. சோ இந்த மாதிரி உங்க வண்டிக்கு செய்யணும்னா நீங்க விசிட் பண்ண வேண்டிய ஒரே ஒரு பிளேஸ் கிரண் கிருஷ்ணமூர்த்தி அண்ட் வாசவி ஆட்டோமொபைல்ஸ். உங்க வண்டிக்கு நம்ம செஞ்சு கொடுக்கலாம். சோ ஃபைனலா சார் அவரோட வாயில இருந்து என்ன வேர்ட்ஸ் ஃபைனலா சொல்றாரு நம்ம ஷோரூம்க்கு நீங்க ஒரு 10 seconds கேட்டுக்கலாம். ஓகே, ஸோ ஒரு விஷயம் ஐ வாண்ட் டு ரீஹைட்ரேட். சார் சொன்ன மாதிரி இந்த டிஎஸ்பி கம் ஆம்ப் இந்த கான்ஃபிகரேஷன் போகும்போது எல்லா ஃபைனர் டீடைல்ஸும் வந்து நமக்கு தெளிவா கேட்கும். ஸோ ஃபார் அ மியூசிக் லவர், நான் வந்து ஐ எம் அ மியூசிக் லவர். எனக்கு டிரைவ் பண்ணும்போது மியூசிக்ங்கிறது இட் இஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் மீ. ஸோ அப்படி இருக்கும்போது நான் கேட்ட பாட்டையே திருப்பி இப்போ வந்து இன்னொரு தடவை புதுசா கேட்குற மாதிரி இருக்கு. இந்த சவுண்ட்ஸ் எல்லாம் வந்து எங்க மிஸ் ஆயிருந்தது இவ்வளவு நாள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் வந்து எனக்கு கிடைக்குது. ஸோ ஐ ஃபீல் வெரி ஹாப்பி. செலவு பண்ண பணத்துக்கு வந்து ஒரு ஒர்த்தான ஒரு விஷயத்தை வந்து ஐ காட் இட் ஃப்ரம் மிஸ்டர் கிரண். ஸோ தட் வே
I should thank Mr. Kiran and his team for this fantastic job. Thank you so much. ரொம்ப ரொம்ப நன்றி சார். உங்களோட லவ் அண்ட் அஃபெக்ஷன் நாங்க எப்பவுமே காப்பாத்திக்கிறோம். எண்ட் ஆஃப் த டே நான் எல்லாருக்கும் சொல்றது அவ்வளவுதான். நம்ம எங்க போனாலும் எங்க கிட்ட வரும்போது நாங்க ஃபர்ஸ்ட் எந்த ஒரு பொருளும் கஸ்டமர் எஜுகேட் பண்ணோம். வை யூ ஆர் ஸ்பெண்டிங் திஸ் அண்ட் அந்த வைக்கு நான் ஆன்சர் கொடுத்துட்டேன் சார் கிட்ட நான் நினைக்கிறேன். வை யூ ஆர் டூயிங் ஆல் தீஸ் திங்ஸ் அண்ட் இந்த வேலை செய்யும்போது வந்து சார் வந்து அந்த ஸ்பீக்கர்ஸ் அதே இருக்கட்டும்னு சொன்னாரு. வேலை செய்யும் நடு ராத்திரி 12 மணிக்கு சார் கூப்பிட்டு சார் அந்த ஸ்பீக்கர்ஸ் இவ்வளவு சார் சார் ஸ்பீக்கர்ஸ் போட்டு அந்த காப்பா சீரிஸ் போட்டுடலாம் சார் என்ன சார் ஓகேன்னாரு. அப்புறமா சார் ஓகே இல்லைன்னு சொல்லியிருந்தா கூட நான் போட்டிருப்பேன்னா எனக்கு தெரியும் அதுல வந்து இந்த அளவு அவுட்புட் வராதுன்னு. பட் சார் ஓகே சொன்னா அந்த ஸ்பீக்கர்ஸ் நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ ஃபைனலா இந்த ஒர்க் எல்லாம் செஞ்சு முடிச்ச பிறகு எனக்கே ஒரு சாட்டிஸ்பாக்சன். சார் மூஞ்சில அந்த சந்தோஷத்தை பார்க்கும்போது அது பிரைஸ்லெஸ் பியாண்ட் மணி அண்ட் எவ்ரி திங். தேங்க்யூ வெரி மச். Thank you. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் நம்ம முன்னாடி டாடா சஃபாரி ஒன்று நிற்குது. இதுக்கு வந்து சன்ரூஃப் டைப், ரூஃப் ரயில் டைப், கோ கார் ப்ரோன்றது அஜந்தா பிராண்டில் கேரியர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஸோ இது பாடி கலர்லேயே இருக்குது, ஃபைபர் பார்ட்ஸ் எல்லாமே. கோ காரை நீங்கள் இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா கேரியர் பிரமாதமாக இருக்குது, பார்த்தா தெரியும். இந்த மாதிரி உங்கள் டாடா சஃபாரிக்கும் லக்கேஜ் கேரியர்னா நீங்கள் கான்டாக்ட் பண்ண வேண்டிய ஒரே பிளேஸ் வாசவி ஆட்டோமொபைல்ஸ்.